விருப்பு வெறுப்புகளை கடந்து எங்கள் வினதிக்க நீ சங்கெடுக்க வேண்டும். ஈழத் தமிழர்களே, நீங்கள் எங்கள் கண்ணீரை சிலர் மறந்திருக்கலாம், பலர் கடந்திருக்கலாம். ஆனாலும் காயங்கள் இன்னும் ஆறவில்லை. காலங்கள் நமக்காக பிறப்பதில்லை. காலத்தை எமதாக்கிக் கொள்ள தவறிவிடவும் கூடாது. காலம் சந்தர்ப்பங்களை மட்டுமே தரும், வெற்றிகளை தராது. கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் மாத்திரமே வெற்றிகளை எமதாக்கிக் கொள்ள முடியும். இது உலக நியதியும் கூட. தென்னிலங்கை பேரினவாத கட்சிகள் பற்றி நீங்கள் அறியாதவை தெரியாதவை அல்ல. அவர்கள் எப்போதும் தமிழர்களுக்கு பிச்சைதான் போடுவார்களே தவிர எங்களை ஒரு பிரதிநிதிகளாக பார்க்க மாட்டார்கள். எப்போதும் சிங்கள பேரினவாத இனத்தின் அம்சங்களை முன்னிறுத்தியே அரசுகளின் தேர்தல்கள் நகரும். தமிழர்களை தங்கள் வெற்றிகளுக்காக மட்டும் பயன்படுத்துவார்கள். இவை மூன்று கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட சம அளவிலான வாக்கு விகிதாசாரத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. அதில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தியாக வடகிழக்கு மக்களின் வாக்கே பெரிதும் முதன்மை வகிக்கின்றது. இவ்வாறுதான் இம்முறை ஜனாதிபதி தேர்தலும் அமைகின்றது. வெற்றி வாய்ப்பு புள்ளியை எம்மிடமிருந்து பெற்றுவிட்டு எம்மை தெரிவில் விட்டு விடுவார்கள். இதை நீங்கள் தெரிந்து அறியாதவர்களும் அல்ல. ஒருமுறை நின்று நிதானித்துக் கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? அல்லது எதை இழந்துவிடப் போகின்றீர்கள்? எங்கள் பொது வேட்பாளர் உங்களுக்கு பிடிக்காதவர்களாக கூட இருக்கலாம். அல்லது பிரதேசவாதத்தை நீங்கள் முன்னிறுத்தலாம். முன்னுக்கு பின்னான கடந்த கால முரண்பாடுகளை நீங்கள் முன்னிறுத்தலாம். இவை போன்ற பல காரணிகளை நீங்கள் முன்வைக்கலாம். இவை அனைத்தும் உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஆனால் இது அல்ல இன்றைய நோக்கம். இது தமிழர்களின் ஒட்டுமொத்த எண்ண வெளிப்பாட்டை நிரூபித்து காட்டும் ஒரு போர்க்களம். எங்களின் சுயநிர்ணய உரிமைக்கான அடித்தளம். நாங்கள் இழந்த இழப்புகளுக்கான நீதியை கேட்பதற்கான ஒருமித்த அணுகுமுறை. பேரம் பேசி பேச்சுக்களை நடத்துவதற்கான பேசுபொருள். எல்லாவற்றுக்கு மேலாக எத்தனை அழிவுகள், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை போராட்டங்கள், அத்தனைக்கு மேலாகவும் மீண்டெழுந்து ஒற்றை நோக்கத்திற்காக ஒருமித்த திரளாக ஓரணியில் தமிழர்களின் ஜனநாயக பலத்தை நிரூபித்து காட்டும் களமாகத்தான் எங்கள் பொது வேட்பாளர் நிலைப்பாடு அமைய இருக்கின்றது. இந்த நோக்கங்களை சிதைப்பதற்காக சில கட்சிகள் பல வழிகளில் பிரித்தாளல் நிலைப்பாடுகளையும் ஒருமித்த சக்தியாக தமிழர்கள் இணைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அல்லும் பகலும் எலும்பு துண்டுகளுக்காக உழைத்து வருகின்றார்கள். தேர்தல்களை நிராகரித்து ஓரங்கட்டி நிற்பதை விட அவர்களின் மொழியில் நேருக்கு நேர் நின்று அடிக்க வேண்டும். சிங்கள பேரினவாதத்துக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். முடியாது என்றும் எதுவும் இருக்க முடியாது. நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது மக்களே. கடந்த காலங்களை படிப்பனையாக வைத்தே முன்னகர வேண்டும். சிறு குழுக்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் பல முனைகளில் விமர்சனங்களை கட்டியவிழ்த்து விட்ட சிங்கள பேரினவாதம் இதே தரப்பினருடன் தான் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தின. நாளுக்கு நாள் எத்தனை உலங்கு வானூர்திகளில் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் வருகை. இந்த மாறுதல்களுக்கு என்ன காரணம்? உங்களின் பிள்ளைகளின் ஒருமித்த இராணுவ அரசியல் பலம்தானே தவிர வேறு ஒன்றும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. இன்று ஆயுதம் கவனிக்கப்பட்டு விட்டது. அரசியல் உங்கள் கைகளில் திணிக்கப்பட்டுள்ளது. வரலாறுகளை கடந்து மறந்து போக முடியாது. எலிசபெத் மகாராணிக்கு கணிதம் கற்பித்ததும் ஒரு ஈழத் தமிழர். 48ஆம் ஆண்டு சுதந்திரம் சிங்களவர்களுக்கு வழங்கிய போதும் வெளிநாட்டவர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடுநிலைப்படுத்தி புரிய வைத்தவர்களும் தமிழர். இவை வரலாற்று பதிவுகள். இப்படிப்பட்ட தமிழர்களாகிய நாம் ஏன் இந்த தேர்தலை எமக்காக பயன்படுத்த கூடாது? நமது உரிமை போராட்டத்தின் கதவுகளை திறப்பதற்காக இத்தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிகளை நிலகலங்க வைக்கலாம். உலகின் புதிய நாடுகள் உருவான வழிமுறை பொறிமுறைகளை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புள்ளியில் இருந்துதான் பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த சக்திகளாக தமிழர்கள் அணிதிரளும் போதுதான் உலக மனச்சாட்சிகளின் கதவுகள் எமது குரலுக்காக திறந்தே ஆக வேண்டும். எதுவும் நடக்காது, எல்லாம் போய்விட்டது, இனி என்ன செய்ய போகிறோம் என்ற இயலாமை கருத்து வெளிப்பாட்டை தூக்கி எறியுங்கள். எங்களாலும் முடியும் என்ற நம்பிக்கைகளை மட்டும் முன்னெடுத்து நகருங்கள். இது அதிசயங்களை நிகழ்த்தும் காலமாகவும் இருக்கலாம். கொக்கட்டி சோலையான் முதல் கோணேஸ்வரனையும் தாண்டி வற்றா பிழையான் உணர்ந்து நல்லூரானையும் கடந்து சென்று கணித்த காலங்களாகவும் கூட இருக்கலாம். ஆகையால் மக்களே, உங்கள் கைகளை பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்தில் அழுத்துங்கள்.